செலிபிரிட்டி வியர் கலெக்ஷன்ஸில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தமன்னா வந்து அவங்க இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி தான் வியர் பண்ணியிருப்பாங்க. தமன்னா, சமந்தா, நயன்தாரா அவங்க எல்லாமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அதிகமாக போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து செலிபிரிட்டி வியர் அதிகமாக நம்மக்கிட்ட இருக்கும், லக்ஸரியாக இருக்கும். ஸோ லக்ஸரியாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத காட்டிலும் உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 340, 350 அந்த ரேஞ்சஸ்குள்ளே எல்லாமே வந்துடும். வாட்ச் கலெக்ஷன்ஸ், பிரேஸ்லெட் மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு வாட்ச் மாதிரியும் இருக்கும். ஸோ இது போக வந்து உங்களுக்கு 10 days ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இதெல்லாம் ஜஸ்ட் 50 rupees, மற்றதெல்லாம் 100 rupees. 50லேருந்தே நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ரெட் கலர் இருக்கும், அதையே ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும், அதையே ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஒயிட் இருக்கும். ஸோ இது வந்து 3 in 1. நீங்கள் வந்து எல்லா காஸ்டியூமுக்குமே டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாம். இதோட ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் ஸ்டோன்ஸாக தான் இருக்கும். ஜர்கோனி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி வந்து ப்ரீமியம் ஸ்டோன்ஸாக இருக்கும். சாலிடர் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டோனோட அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டைமண்ட்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு டிபிடி ஃபேமிலி. இட்ஸ் மீ அருள். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள பிபி சாவடியில் தான் இருக்கும், பிரைட் ஜுவல்லரில். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமிடேஷன் ஜுவல்லரியும் தாண்டி சூப்பரான யூனிக்கான ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது செயின்ஸாக இருக்கட்டும், ப்ரைஸ்லைட்டாக இருக்கட்டும், கிளாத்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 100 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகி 500க்குள்ளேயே முடிஞ்சிருது. ஸோ நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸை அதுவும் டெய்லி யூசேஜுக்கு வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோல்டுக்கு நிகராகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னங்கிறத உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துட்டும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணும்பா, நீங்கள் தான் வீடியோக்கு முதல் முறையாக வர்றீங்க அப்படின்னா அந்த வீடியோ கீழே உள்ள சேவ் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் அடிச்சு விட்டிங்கன்னு வைங்களேன், நம்மளோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். லெட்ஸ் மூவ் ஆன் வீடியோ. மேம் வணக்கம். மேம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஆன்டிக் ஜுவல்லரிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் வந்து கலர் ஃபேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ வந்து யூனிக்காக இம்போர்ட்டட் ஆன்டிக் ஜுவல்லரி வந்து நீங்கள் பண்ணுறதா கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். நம்மகிட்ட வந்து இப்போ என்னென்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம்? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டர்னஸ் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ். நார்மலாக நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற மாதிரி இருக்காது. இது நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம செல்லிங் பண்ணுறது. இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கோட்டட் பண்ணிக்கிறது. இது வந்து 18 கேரட் கோல்டு பிளேட்டட் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபினிஷிங் வந்து ஈக்குவலாக இருக்கும். நம்மளுக்கு அந்த கோல்டில் கிடைக்கிற ஃபினிஷிங் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கோல்டோடையே நீங்கள் போகிறப்ப இது கோல்டு மாதிரி தான் வியூ ஆகும். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் ஸ்வெட் ப்ரூஃபாகவும் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இது போட்டால் குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ண இச்சிங் இருக்குமா, இல்லை சம்டைம்ஸ் வந்து ஏதாவது அலர்ஜிக்கு வருமா அப்படின்லாம் ஒரு டவுட்ஸ் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுதான் 100% இது ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. இப்போ நம்ம வந்து ஒரு இமிட்டேஷன் போடுறோன்னா சில பேருக்குலாம் அரிப்பெடுக்கும், ஸ்கின் வந்து க்ரீன் ஆகும், அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. என்னோட குழந்தை வந்து 3 years பேபி, அவங்க 1 year-ஆவே இது ரெகுலராகவே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 100% சேஃப் தான். ஓகே, அதாவது கோல்டில் வந்து பெரிய லெவலில் வந்து என்னால் கோல்டு வாங்கி யூஸ் இப்போ இருக்க ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh above போயிடுச்சு. நிறைய சேஃப்டி, இன்னொன்று என்னன்னா சேஃப்டிக்காண்டியே வெளியூர்லேருந்து வந்து நம்மக்கிட்ட கோயம்புத்தூர் நிறைய ஊர்லேருந்து வந்து இப்போ ஹாஸ்டல் ஸ்டே பண்ணுறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் கோயிங், கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே நமக்கு வந்து இந்த ஜுவல்லர் தான் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆன்டி டர்னஸ். ஆமாம், அதனால இப்போ தான் இது வந்து பூம் ஆகிக்கிட்டு இருக்கு. அண்ட் இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியும் கூட இருக்கும். உங்களுக்கு வந்து அடுத்து நீங்க ரெகுலரா இது வாங்கி யூஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஏன்னா இது வந்து சொல்ல போனா அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் இருக்கு. சார் 100 to 500 குள்ளே முடிஞ்சிரும். உங்களுக்கு ஸ்னேக் வாட்ச்னு ஒரு இது மட்டும் தான், அது மட்டும் தான் 690 வரும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு 500 பிலோல தான் இருக்கும். காம்போ முதற்கொண்டு நமக்கு வந்து 500 குள்ள தான் இருக்கும். ஓ, அதாவது காம்போவும் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுல என்னென்ன மேம் வருது காம்போல? இதுல இயரிங், செயின், ரிங், அப்புறமேட்டுக்கு பிரேஸ்லெட், இது எல்லாமே சேர்த்தே 450 தான் வரும் உங்களுக்கு. ஓ, ஜஸ்ட் 450க்கு இந்த எல்லாமே வந்துரும். சூப்பர் சூப்பர் மேம். டபுள் லேயர் இருக்கும் உங்களுக்கு, 2 தான் போட்டுக்கலாம். ஐ மீன் 2 லேயரா இருக்கும், அடுக்கடுக்கா இருக்கும். அதுலயே ட்ரிபிள் லேயரும் இருக்கு சார். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிபிள் லேயர். ஆமா, ஒரு செயின்லேயே 3 லேயர் வரும். ஸோ இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் வியருக்கு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு அவுட்டோர் ஷூட் எடுக்கிறாங்க, இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வெஸ்டர்ன் நிறைய இப்போ மூவ் ஆகுது சார். ஆஃபீஸ் கோயிங் போகிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதுலேயே வந்து இது ரோஸ் கோல்டு பிளேட்டட், இதுலயே வந்து உங்களுக்கு காம்போ வரும். இதெல்லாம் கலர் ஃபேட் ஆகாதா மேம்? இது வந்து கோட்டட், எல்லாமே வந்து இந்த பிரீமியம் கோட்டட் தான் உங்களுக்கு. இது வந்து ரோஸ் கோல்ட் கோட்டட் சொல்லுவாங்க. டைமண்டோட ரெப்ளிகேட்டட் டிசைன்ஸ் இதெல்லாம்.
ஸோ ஜுவல் ஒன் மாடல்ஸில் வந்து இது இருக்கும். இது எல்லாமே நெக்லஸ் டைப்பில் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸ்கின் ஃப்ரெண்ட்லி கம்ப்ளீட்டாக. நீங்கள் போட்டு நீங்கள் சீல விளாண்டா கூட இது வந்து கருக்காது. அந்த உப்பு தண்ணி பட்டா கூட கருக்காது சார். ஆனா கோல்டு கூட உப்பு தண்ணி பட்டா ஒரு மாதிரி ஒரு இதாகுது. ஆமா, அது மாதிரி இது ஆகாது. நீங்க என்னன்னா இதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி. என்னன்னா கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே மைன்யூட் பிளேட்டட். ஸோ அதனால வந்து நீங்கள் கெமிக்கலை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இதோட கோட்டடோட லைஃப் நல்லா இருக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப 6 months 1 year 4 years கூட யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. என்னன்னா அது மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் சீரம் லோஷன்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆன ஒரு 15 minutes கழிச்சு இது நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். அப்போ ஒன்றும் ஆகாது. அது கண்டி பர்ஃப்யூம் போட்ட உடனே அது டர்னிஷ் ஆயிருமா வெளுத்துருமானா அப்படி கிடையாது. உங்களுக்கு லைஃப் இருக்கணும்னா இதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா அதோட லைஃப் இருக்கும். லைஃப் லாங் கொண்டு போகலாம். இதுல வந்து இந்த மாதிரி மட்டும் தான் இருக்கா இல்ல நிறைய செயின்ஸ், ஹிப் செயின்ஸ், ஆங்க்லெட், அப்புறம் வாட்சஸ், ரிங்கு எல்லாமே இருக்கு சார். எல்லாம் கடா பிரேஸ்லெட் சொல்லுவாங்க. இதுல சைஸஸ் இருக்கும். உங்களுக்கு 2.4 2.6 அந்த மாதிரி சைஸஸ் இருக்கும். யூனிசெக்ஸும் இருக்கும். ஜென்ஸும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், லேடிஸ் யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கும். இதெல்லாம் வந்து லேடிஸ் கலெக்ஷன்ஸ். இதுலயே எல்லா கலெக்ஷனும் இருக்கும். இப்போ இது வந்து ஜென்ஸ்னாலும் இப்போ வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஆமாம், இந்த மாதிரி பிளெயின் கோட்டட்லாம் வந்து ஜென்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நிறைய ஜிம்முக்கு போகிற ஜென்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராண்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் வியருக்கு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது வந்து நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் கோயிங் போகிறவங்க அந்த மாதிரி ரெகுலர் யூசேஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பேங்கிள் டைப்பு. ஸோ இந்த பேங்கிள் டைப்லாம் வந்து உமன்ஸ் நல்ல கவர்மெண்ட் ப்ரொஃபஷன் அந்த மாதிரி உள்ளவங்க அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதிலே கல் வளையல் மாடலில் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஓவல் ஷேப்பில் இருக்கும், ரவுண்டாக இருக்காது. இது எல்லாமே கடா பிரேஸ்லன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கஃப் கிட்ட தான் நிற்கும், நம்மளுக்கு முன்னாடி தான் நிற்கும், உள்ள வரையும் பேங்கிள் மாதிரி போகாது. ஸோ இது வந்து நல்லா யூனிக்காக பார்க்குறக்கு லுக்காக நல்லா இருக்கும். அந்த டிசைன் வந்து நல்லா வியூ ஆகி தெரியும். அதிலே சில்வர் கோட்டட் இருக்குது, ரோஸ் கோட்டட் இருக்குது, கோல்டு கோட்டட் இருக்குது. 3 கோட்டடில் இருக்குது நம்மள்கிட்ட. ஓகே மேம். இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து யாரும் நம்மளை வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பயம் இருக்காது. ஏன்னா அதுதான் நம்ம கோல்டுங்கும் போது நம்ம பயந்து போட்டு போகணும், வியர் பண்ணணும். இதுங்கும் போது கொஞ்சம் இதாக யூஸ் பண்ணிக்கலாம், சேஃபாக இருக்கும். அண்டு வந்து உங்களுக்கு யூசேஜும் நல்லா இருக்கும். ஈக்குவல் டு கோல்டுங்கிறப்போ உங்களுக்கு வந்து அது லக்ஸரியாக தான் ஃபீல் ஆகும். பட் வந்து உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும். நீங்கள் இதை வந்து நீங்கள் 6 months 1 year ஒன்ஸ் வந்து உங்களுக்கு டிசைன் வேணும்னா மாற்றிக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து 10 days ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், கலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பேன் இந்தியா லெவலில் நம்ம எல்லா இடத்துக்குமே வந்து கொரியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு வந்து தமிழ்நாடுக்குள்ளனா 2 days to 3 days உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும், மேக்ஸிமம் 2 days. இல்லை நீங்கள் பேன் இந்தியா லெவலில் அப்படின்னா 3 to 5 days உங்களுக்கு வந்துடும். எல்லா ட்ராக்கிங் எல்லாமே உங்களுக்கு நைட் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டி வியர் கலெக்ஷன்ஸில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தமன்னா வந்து அவங்க இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி தான் வியர் பண்ணியிருப்பாங்க. தமன்னா, சமந்தா, நயன்தாரா அவங்க எல்லாமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அதிகமாக போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து செலிப்ரிட்டி வியர் அதிகமாக நம்மக்கிட்ட இருக்கும். அவங்களோட இன்ஸ்பிரேஷன் கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஜாஸ்தி இருக்கும். பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்ட் பிளேட்டர் சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்மக்கிட்ட வந்து ஆன்டிடானிஸ் கலெக்ஷனில் ரோஸ் கோல்டு அண்ட் சில்வர் கலெக்ஷன்ஸ் 3 கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ரோஸ் கோல்டு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு. அதையும் இப்போ நிறைய ரோஸ் கோல்டு வாட்சஸ்லாம் போடுறாங்க. அதுக்கு இது நீங்கள் ஸ்டாக் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அவங்க நயன்தாரா, சமந்தா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட வாட்சோட பேர் பண்ணிக்கிறதுக்கு. அந்த மாதிரி பேரிங்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இந்த மாதிரி ஃபேஷன் ஜுவல்லரி வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்டு வந்து உங்களுக்கு லைஃபுமே நல்லா இருக்கும், நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான ஹிப் செயின் கலெக்ஷன்ஸு. இப்போ மினிமலாக இப்போ ஹிப் செயின்ஸ் வந்து நிறைய வந்து ஆன்லைனில் பூம் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிப் செயின் நீங்கள் மினிமலாக வந்து சாரீ கட்டிட்டு இந்த மாதிரி ஹிப் செயின்ஸ் வந்து போடுறப்போ ரொம்ப யூனிக்காக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா சாம்ஸ் வச்சு இருக்கும், ஹார்ட்டு, செல்லு, அந்த மாதிரி நிறைய சாம்ஸ் வச்சு இருக்கும், பட்டர்ஃப்ளை. இதெல்லாமே வந்து செயின். இதெல்லாம் நீங்கள் தாராளமாக ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப கோல்டுக்கு ஈக்குவலாக ரொம்ப மினிமலாக ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். இதெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும், யூனிக்காக இருக்கும். எல்லாம் மினிமலாக இருக்கே அந்து போயிடுமா அப்படிங்கிற பயம் வந்து கண்டிப்பாக வேணாம். ஏன்னா இது வந்து பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ ரொம்ப வந்து சேஃபாக இருக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அந்து போகாது.
ஸோ கிட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்க்லெட் கலெக்ஷன்ஸு. இது வந்து சிங்கிள் லெக் ஆங்க்லெட் கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் அதை வந்து பேர் பண்ணியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஆங்க்லெட்லேயும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து இது வந்து ஆங்க்லெட் தான். பட் வந்து நீங்கள் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேபி இருக்காங்க அப்படின்னா இது வந்து கழுத்தை ஒட்டி வந்து செயின் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எங்கள் பாப்பாக்கெலாம் வந்து நான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் கழுத்தை ஒட்டி போட்டு இருப்பேன். இது வந்து 2 in 1. நீங்கள் ஒயிட்டாகவும் போட்டுக்கலாம், பிளாக்காகவும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கழுத்தை ஒட்டி ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்கின் ஃப்ரெண்ட்லிங்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து செயின் மாதிரியும் அவங்களுக்கு நெக்லஸ் மாதிரியும் இருக்கும். ஆனால் உங்களோட பேபி வந்து ஒரு 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது பின்னாடியும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் செயின்ஸ் வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு செயின் வரும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு போட்டு விட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 300, 320, 350க்குள்ளே தான் இதோட கலெக்ஷன் ரேஞ்சே இருக்கும். இதெல்லாம் வந்து செயின் பிரேஸ்லெட் சொல்லுவாங்க. இது யூனிசெக்ஸ் தான். ஜென்ஸுமே வியர் பண்ணிக்கலாம், லேடிஸுமே வியர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஜென்ஸுக்கு வந்து நிறைய கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிஃப்டிங் ஐடியாஸுக்கெலாம் இது ரொம்ப யூனிக்காக இருக்கும், லக்ஸரியாக இருக்கும். ஸோ லக்ஸரியாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத காட்டிலும் உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 340, 350 அந்த ரேஞ்சஸ்குள்ளேயே எல்லாமே வந்துடும். உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கனாலே 380 தான் இதோட அதிக ப்ரைஸிங்கே இருக்கும். ஸோ இது கிஃப்டிங் பர்பஸ்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ச் கலெக்ஷன்ஸு. பிரேஸ்லெட் மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு வாட்ச் மாதிரியும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே எங்கேயுமே கிடைக்காது. நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரியான யூனிக் கலெக்ஷன்ஸ், நீங்கள் யூனிக்காக பிடிக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் யூனிக்காக போடுறது பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு குவாலிட்டியுமே நல்லா இருக்கும் 100%. இதெல்லாம் வந்து நிறையா வந்து காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்கலாம் ப்ரிஃபர் பண்ணி நம்மக்கிட்ட அதிகமாக ஆன்லைனில் மூவ் ஆகிற கலெக்ஷன்ஸு. இது வந்து ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து செயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் கைக்கு ஏற்றாப்புல. வந்து செயின் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸு உங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வாட்சோடையும் பேர் பண்ணிக்கலாம். அவங்க பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து வாட்சோட இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து டென்னிஸ் பிரேஸ்லெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வாட்சோடையும் பேர் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரெண்டிங் வந்து வாட்சோட பேர் பண்ணுறது அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இல்லை நீங்கள் தனியாக போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து டபுள் லேயர் உங்களுக்கு சார்ம்ஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் சமந்தா ஸ்டைல் சொல்லுவாங்க. ஸோ அதிகமாக மூவ் ஆகுறது ஆன்லைன் கலெக்ஷன்ஸை. இது போக இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இது போக வந்து உங்களுக்கு 10 days ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இது வந்து நீங்கள் வந்து நிறைய ரீசெல்லர்ஸும் அதில் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா நீங்களுமே அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து 250க்கு போடுறோன்னா அதுக்கு ப்ளஸ் நீங்கள் உங்களோட மார்ஜின் வச்சு நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சா மட்டும் போதும். ஸோ அந்த இதுக்கு வந்து நம்ம கொரியர் நம்மளே பண்ணிடுவோம். உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் போட்டு கொரியர் நம்மளே பண்ணிடுவோம். இதெல்லாம் வந்து மினிமல் இயரிங் கலெக்ஷன்ஸ். இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களுக்கு செகண்ட் இயரிங்ஸுக்கோ இல்லை இப்போல்லாம் வந்து அதிகமாக வந்து சின்ன இயரிங்ஸ் போடுறது தான் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட்டு 50 rupees. மற்றதெல்லாம் 100 rupees. 50லேருந்தே நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. 50, 100, 150 அந்த ரேஞ்சஸ் தான் இந்த ட்ரெயில் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இயரிங் கலெக்ஷன் சொல்லுவாங்க. வெஸ்டர்னுக்கு வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து ரிங் கலெக்ஷன்ஸு. சைஸ் வந்து 8, 7 அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெட் கலர் இருக்கும், அதையே ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும், அதையே ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஒயிட் இருக்கும். ஸோ இது வந்து 3 in 1. நீங்கள் வந்து எல்லா காஸ்டியூமுக்குமே டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து சார்ம்ஸ் வச்சு இருக்கும். ஸோ அதில் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இதில் இருக்கும். இதோட ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் ஸ்டோன்ஸாக தான் இருக்கும். ஜர்கோனி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி வந்து ப்ரீமியம் ஸ்டோன்ஸாக இருக்கும். சாலிடர் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டோனோட அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டைமண்ட்க்கு ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராகவே போடலாம். இதோட கோட்டட் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும். நீங்கள் இது வியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து கவரிங் அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க. இது கோல்டான்னு தான் கேட்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே அதோட குவாலிட்டி தெரியும். இது ஜென்ஸ் கலெக்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சைஸ் 6, 7, 8. ஸோ இந்த மாதிரிலாம் ஜென்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியும் கிஃப்ட் பண்ணலாம். இது வந்து அட்ஜஸ்டபிள். இது வந்து யாருனாலும் யூஸ் பண்ணுறதுக்கலாம். உங்கள் ஃபிங்கருக்கு ஏற்றாப்புல சைஸுக்கு இது எல்லாமே அட்ஜஸ்டபிள்.
ஸோ எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு ரிங்லேயே இது வந்து ரோஸ் கோல்டில் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் இந்த கடா பிரேஸ்லெட் வந்து 2.4 சைஸுக்கு உள்ளவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. 2.6 2.8 அது வரையும் சைஸஸ் இருக்குது. இதெல்லாம் கடா பிரேஸ்லெட், இதெல்லாம் ஜென்ஸ் கலெக்ஷன்ஸு. ஸோ இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும். இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். டிசைன்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் ப்ரீமியம் வேணுன்னா ப்ரீமியம் அந்த மாதிரி போய்க்கலாம். இதெல்லாம் ஜென்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற கலெக்ஷன்ஸு. அதுலேயே சில்வர் கோட்டடு மாதிரி சில்வர் கோட்டட்லேயும் இருக்குது, கோல்டு கோட்டட்லேயும் இருக்குது, மேட் ஃபினிஷிங்லேயும் இருக்குது.